தானா சொக்கலிங்கு சொல்லியாச்சு, தங்கமருதுக்கு சொல்லியாச்சு, ராசுக்கு சொல்லியாச்சு, குட்டி பிரபு பூக்கடை பாய் வரைக்கும் சொல்லியாச்சு. சரவணன், துரக்குட்டி, கருப்பசாமி. தாத்தா நீங்க பாருங்க. என்னது பாருங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஏய் நீங்களே சொல்லுங்கடி, அந்த ஐயனுக்கு ராத்திரி என்ன கண்ணு தெரியாது. சித்து நாளைக்கு பரிகார பூஜை பண்றோம்ல, அதுக்கு போன்லயே இன்விடேஷன் ரெடி பண்ணிருக்கோம். அப்படியா? நம்ம சொந்தக்காரங்க நம்பர் எல்லாம் வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்படியே ஒரு தட்டுனா போதும், நம்ம ரிலேட்டிவ் குரூப்ல இருக்க எல்லாருக்குமே இன்விடேஷன் போடும். வீடு வீடா போய் பத்திரிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படி எங்க ஐடியா? பரவாயில்லையே. அடடா நல்ல விஷயமாச்சே. நாம சொந்தக்காரங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு முன்ன இந்த தகவல் போய் சேர்ந்துரும். நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க புத்திசாலி பேத்திகளா தான் இருக்கீங்க. என்னமோ அந்த பெங்களூர்காரி தான் பெரிய புத்திசாலி, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவா, என் பொண்ணுங்களுக்கு புத்திசாலித்தனம் பத்தாதுன்னு சொல்வீங்களே, இப்ப எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஏமா இவங்களை புத்திசாலி இல்லைன்னு சொல்லல, இவங்களும் புத்திசாலி தான். இவங்களெல்லாம் விட அவ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சமயோஜிதமா ஒரு யோசனை சொல்லுவா. அது சும்மா பொட்டில் அடிச்ச மாதிரி ரொம்ப கரெக்டா இருக்குமா. அவ ரொம்ப விவரமான ஆளுமா. அதனால நம்ம பேத்திகளை விட புத்திசாலித்தனத்துல ஒரு 100 அவ மேலதான். அப்படி என்ன தாத்தா அந்த நர்மதா பெருசா பண்ணிட்டா? இன்னைக்கு நடந்ததே எடுத்துக்குவோமே. நர்மதாவும் கதிரும் சம்மந்திய பார்க்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சம்மந்தி வீடு பூட்டி கிடந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லுங்களேன். போன் பண்ணி பாப்போம். சரி போன் எடுக்கல. மகேஷ் மாமாக்கு போன் பண்ணி விசாரிப்போம். மகேஷ் மாமாவும் போன் எடுக்கல. என்ன பண்ணுவீங்க? ஏங்க பிள்ளைங்களை குழப்பாம நர்மதா என்ன பண்ணான்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது நர்மதா யோசிச்சிருக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சம்பந்தியை பத்தி விசாரிச்சால. சம்பந்தி அம்மா சொன்னாங்களாம், எங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா தண்டுமாரியம்மன் கோயில போய் உத்தரவு கேட்போம்னாங்களாம். அவளுக்கு அந்த நேரத்துல அது ஞாபகம் வந்திருக்கு. கதிரை கூட்டிக்கிட்டு தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கா. கதிரு கூட அதை நம்பல.